அப்பா என்னவாப்பா பண்ற? சிக்கன் பள்ளி வளையம். பள்ளி வளையமா? இல்லையே, இது குறும்பூர சிக்கன் சிந்தாமணி பாங்கோ. சிந்தாமணி. பள்ளி வளையம். என்னென்ன வேணும் அதுக்கு? சிம்பிள் ரெசிபி. கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வரமிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிட்டு சிக்கன் எடுத்து கொட்டி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு இறக்கி சாப்பிட வேண்டியது. அவ்வளோதானா? வாயில் சொல்லும்போது டக்குன்னு 2 செகண்ட் கூட ஆகல. செய்யும் போது தானே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுது. வாயில் சொல்லும்போது 5 செகண்ட் கூட ஆகுது இல்லையாப்பா? இதை கறியை சாப்பிட்றத விட எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சட்டியில போட்டு பெரட்டி சாப்பிட்டா அப்படி இருக்கும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். என்ன நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இது நாட்டுக்கோழி பண்ண இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தா எனக்கு சிக்கனே ஃபீல் ஆகுது. இதை இங்கே பாருங்க மக்களே, இந்த எலும்பெல்லாம் எதுக்காக நாங்கள் இப்படி வாங்கி கொண்டு வச்சுட்டோம்னா உமாவுக்கு வந்துட்டு இந்த எலும்புக்கு தான் பிடிக்கும். பாருங்க 4-5 எலும்பு கிடக்குது. கசாப் கடையில் போய் எலும்பு கேட்டால் யாருக்கு போய் எலும்பு இவ்வளோ எலும்பு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. ராசிக்கரடி ஃபேனில் எலும்பு தான் சாப்பிடுவோம். சிம்பிளாக ஒரு 1/4 மணி நேரத்தில் சாப்பிடணும். சிக்கன் சிம்பிளாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இது வந்து அப்படியே நம்ம வீட்லேயே அரைச்சி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். அதனால அதெல்லாம் செய்ய முடியாது பாப்பா வச்சுட்டு. அதாவது என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆட பெரிய சிலுக்கு காலில் துளுக்கு அப்படின்னாலாமா? அந்த மாதிரி தான் 5 ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்க இஞ்சி மூட்டையும் போட்டு அவங்களும் மிக்ஸ் பண்ணி தராங்க. அதை போட்டு அடிச்சு போடுறதுக்கு போட்டு நாட்டுக்கோழி அடிச்சு 6 கோழி அடிக்கிறது ஒன்னு அடிக்கிறது போட்டு விட்டுருவாங்க. அப்ப நீ சொந்தமா வாங்கி அடிக்க மாட்டேன். கலர் கலர் பாருங்க நல்லா இதாயிடுச்சு. சிக்கன் போட்டுக்கலாம். பாப்பா நல்லா ஒரு பேரட்டி விட்டு தண்ணி ஊற்றணுமா? தண்ணியில் அதுலேயே இருக்குமா? சரி பாப்பா, அவ்வளோதானா? உப்பு எப்போ போடுவேன்? இதை போட்டேன். ஐயோ, இந்த எலும்பு கடையில் வாங்கிட்டு வர பிள்ளைங்க தானே இருந்தது. யாருக்குப்பா இது எப்படின்னு கேட்குறாங்க. சரி, உப்பு எப்போ போடுவேன்? சரி ரைட்டு. லைட்டாக ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாம். நிறைய போட்டால் கஷ்டப்பட்டுரும். அப்புறம் கலருக்காகவும் போடலாம், காற்றுக்காகவும் போடலாம். ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய். இதுவுமே பரவாயில்ல, நம்ம கலருக்காக கொஞ்சம் பண்ணிக்கலாம். நல்லா ஆப்பாகி போச்சு. ஃப்ளேவரெல்லாம் உள்ள இறங்கி சும்மா அப்படி இருக்கு சாப்பிடுறது. இது வெந்தோன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். மெயினாக இது டேஸ்ட் கொடுக்குறது கல்லுக்கு தான். நம்மளுக்கு கல்லுப்பு செட் ஆகாது. சார்லாட்டம் கொஞ்சோண்டு பொண்ணு அள்ளி போட்டோம்னா வாயில வைக்க முடியும். அள்ளி போடுறது அள்ளி போடணும், கிள்ளி போடுறது கிள்ளி போடுவோம். அவ்வளோதான். இருந்துச்சுன்னா சூப்பரா சிம்பிளா சிக்கன் ரெடி. மக்களே பார்க்குறக்கே அப்படியே அள்ளு விடுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. நல்லி சிக்கன் நல்லி. அதில் கதையே இல்லை, வெறும் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக பக்காவாக இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிக்கன் நல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இருக்கும். இந்த நல்லியில் எனக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. கீழே இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி ஹாலில் போட்டுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.